பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ₹20. அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தாவேக பக்கம் தாவிய 4 மாஜிக்களுக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை என்று இடியை இறக்கியிருக்கிறதாம் ஆளும் கட்சி. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த அக்கட்சி எம்எல்ஏக்களில் பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் சேர்ந்தனர். இடைத்தேர்தல் வரும்போது தாவேக்க சார்பில் இதே 4 பேர் களம் இறக்கப்படுவார்கள் என டாக் போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இடைத்தேர்தலில் இந்த 4 பேருக்கும் சீட் வழங்க தாவேக்க தலைமை தயக்கம் காட்டி வருகிறது. இதுபற்றி தாவேக்க மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது: தாவேக்கவில் சபாநாயகர் நீங்களாக 106 எம்எல்ஏக்கள் உள்ளனர். காங்கிரசுக்கு 5, விசிகவுக்கு 2, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 4, முஸ்லிம் லீக்கிற்கு 2 என இப்போது அரசுக்கு 119 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளது. கூட்டணி கட்சியினர் கடைசி வரை ஆதரவு தருவார்கள் என்று முதல்வர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை. இதற்கிடையேதான் தாவேக்க மேலிட பிரமுகர்கள் மூலம் அதிமுக எம்எல்ஏக்கள் பேச்சு நடத்தினர். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் சர்வே அடிப்படையில்தான் சீட் என்பதே முதல்வரின் முடிவாக இருந்தது. ஆனால் எம்எல்ஏக்களிடம் பேசிய அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அளித்தனர். அதை நம்பி இடைத்தேர்தலில் சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து அதிமுகவினர் 5 பேரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்துள்ளனர். ஆனால் ராஜினாமா செய்தவர்களின் பெயர் தொகுதியில் மோசமாக உள்ளது. மீண்டும் அவர்களுக்கே சீட் கொடுத்தால் தோல்வியடையக்கூடும் என்பதால் அவர்களுக்கு சீட் கொடுக்க விஜய் தயாராக இல்லை. அதே நேரம் நம்பி வந்தோருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் விஜய் நினைக்கிறார். எனவே ஏதேனும் வாரிய தலைவர் பதவியை தேர்வு செய்யுமாறு கூறியுள்ளார். இதை எதிர்பாராத 4வரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக தங்களை அழைத்து வந்தவர்களிடம் சண்டை போடுகின்றனர் என்று தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறினர்.